அண்ணா நீ காத்தால ஏஞ்சிருந்தமே ஃபுட்பால் ஆட வந்துட்டேன். சும்மா ஃபுட்பால் ஆடினாலே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல ஆடின்னு இருக்கும், அதுக்கே மூச்சு வாங்கிடும். இதுல கொஞ்ச நாள் கேப் விட்டு வேற வந்து ஃபுட்பால் ஆடிந்தனா அந்த மாதிரி அடிக்கடி தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது. இதுல 2 நாளைக்கு முன்னாடி பெங்களூர்ல வெதர் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வேற சொல்லியிருந்தேன். நிஜமாலே நல்லா இருந்துச்சு. யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. சென்னையா இல்ல பெங்களூரான்னு தெரியாத அளவுக்கு வெயில் வச்சுன்னு இருக்குது. சரி நேத்து இது வீடியோல பேலன்ஸ் 20 rupees எடுத்து வச்சேன்னு சொல்லியிருக்கவேல. அந்த 20 rupees எடுத்து டைரக்டா டீ கடைக்கு போலான்னு தான் இருந்தேன். பட் இன்னைக்கு டீ கடைக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டு 20 rupeesக்கு 2 லைம் ஜூஸா வாங்கிட்டேன். இன்னைக்கு ஒரே நாள் லைம் ஜூஸ் குடிச்ச காரணத்தினால் நான் லைம் ஜூஸ் பார்க்க போயிட்டேன். நினைச்சுக்க வேண்டாம், அது என்னைக்கா இருந்தாலும் என் விசுவாசம் குணாக்கு தான். டீ குடிக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். லைம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா எங்க சித்தி SBI பேங்க்குக்கு போனான்னு உட்காந்துங்கிறாங்க. அந்த பேங்க்குக்கு போய் பார்த்தா அது பேங்கா இல்ல ஹாஸ்பிட்டலானே புரியல. ஒரு மாதிரி மார்க்கமா தான் இருந்துச்சு. அண்ட் பேங்க்குக்கு போனா மட்டும் நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்பவே கூடாது. ஏன்னா என்ன அப்படித்தான் சொல்லி ஏமாத்தி கூப்பிட்டு வந்து நிக்க வச்சிட்டாங்க. அந்த ஒரு குட்டி வேலையை முடிக்கிறதுக்கு 2 hours இஸ்து விட்டாங்க. அண்ட் நம்மளுக்கு இன்னைக்கு ஜிம் செஷனும் இல்ல. ஏன்னா நான் டெய்லி பேசிஸ்ல ஜிம் போவேன். வீக்லி 4 days மட்டும் தான் ஜிம்முக்கு போவேன். பேலன்ஸ் இருக்கிற 3 daysல வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன். அவ்வளவுதான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து என் ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் கிரில் சிக்கனை சாப்பிட்டு நம்ம ஏரியால ஒரு குட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு சிக்கனோட பசங்களான முட்டையை சாப்பிட்டு இன்னைக்கோட டேவை முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, peace.